வணக்கம். சாப்பாட பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். அது என்ன? தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கலன்னா என்ன? ஏன் தண்ணி குடிக்கணும்? அண்ட் நம்ம பசங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் இதனால? நம்ம அத எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல போன தடவ சொன்ன மாரி இது எல்லா வயசு பசங்களுக்கும் உண்டான டிப்ஸ் தான். ஸோ உங்களுக்கு யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். நம்ம உடம்புல 60% தண்ணி இருக்கு. நம்ம நரம்புகள், மிச்ச பாடி ஆர்கன்ஸ் கரெக்டாக வேலை பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான அளவுக்கு நீர் சத்து உடம்புல இருக்கணும். அப்போ தான் எஃபெக்டிவாக பாடி வந்து ஒர்க் பண்ணும். எஸ்பெஷலி தண்ணி அடிக்குவேட்டாக இருந்தால்தான் நம்மளோட மூட்ஸே கரெக்டாக இருக்கும். தண்ணி குறைவாக இருந்தது, 2% கூட டீஹைட்ரேஷன் இருந்ததுன்னா செரட்டானின் அப்படிங்கிற ஃபீல் குட் ஹார்மோன் குறைஞ்சிடும். ஸோ அது குறைஞ்சதுன்னா என்ன? அது குறைஞ்சதுன்னா நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும், கோவம் வரும், கவனிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே போல் யோசித்து செய்யறது, பொறுமையாக செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒர்க் நல்லா பண்ணுறதுக்கு நரம்புகளுக்கு தண்ணி தேவை, அது இல்லை. அப்போங்கும் போது வேலை செய்கிறது சரியாக இருக்காது. அடிஷ்னலி என்ன ஆகும்? யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். நம்ம பசங்களுக்கு ஏற்கனவே கான்ஸ்டிபேஷன் இருக்குது நிறைய பேருக்கு, அதுவும் ஜாஸ்தி ஆகிடும். இது வந்து வெயில்னால மாத்திரம் இல்லை, நம்ம பசங்க வந்து சில விஷயங்கள் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீர் பதார்த்தமே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும் போதையும் நமக்கு டீஹைட்ரேஷன் வரும். அடுத்த பாயிண்ட், சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்ஸ் துணி ஒண்டி தான் போடுவாங்க. வெயில் காலமாக இருந்தாலுமே நான் ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான் போடுவேன் அப்படின்னு நிறையா பசங்க இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? உடம்பு சூடு இன்னும் ஜாஸ்தி ஆகும் போது டீஹைட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகிடும். ஸோ என்ன பண்ணலாம் இதுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கேலண்டர், ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீ இது குடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பழக்கப்படுத்தணும். அடுத்தது அவங்களுக்கு ஏதாவது கேரக்டர் பிடிச்சிருந்தது அப்படின்னு அந்த கேரக்டரில் டம்ளரோ பாட்டிலோ அந்த மாதிரி வாங்கி அதில் தண்ணி ஊற்றி வைங்க. ஸோ நீ தண்ணி குடின்னு சொல்கிறத விட பேட்மேன் தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு சொன்னால் நம்ம பசங்க வந்து பெட்டராக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணலாம், பழத்தை கட் பண்ணி ஐஸ் ட்ரேயில் பழமும் தண்ணியும் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அந்த ஐஸ் க்யூபை கொடுத்திங்கன்னா அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதே போல் ஜூஸை கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு அது ஒரு மாதிரி கொஞ்சம் திக்கஷாக இருந்தது, வாட்டர் மெலனோ ஈவன் இளநீரோ, அதை கலக்கி ஒரு ஸ்லஷி மாதிரி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம பசங்களுக்கு தாகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை சொல்ல தெரியாது, அதை ரெக்கக்னைஸ் பண்ண தெரியாது. ஸோ பசியா தாகமா அப்படிங்கிற வித்தியாசத்தை சொல்கிறதே சில குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தாகமாக இருக்கும் போது பசிக்கிறதுன்னு நினச்சி சாப்பிடுவாங்க, அது இன்னும் தாகத்தை ஜாஸ்தி ஆக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கோவங்கிறது இன்னும் அதிகமாக வரும், இன்னும் பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கும், அண்ட் உங்களுக்கு புரியவே புரியாது ஏன் இது நடக்கிறதுன்னு. ஸோ தெர் இஸ் அ பிக் கனெக்ஷன் பிட்வீன் ஹைட்ரேஷன் அண்ட் பிஹேவியர் இன் சில்ட்ரன் ஆன் த ஸ்பெக்ட்ரம். படித்து பாருங்கள், அல்லது டெஃபினட்டாக உங்கள் குழந்தையோட லைஃப் ஸ்டைலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுங்கிறது.